யாரோ தெரியாது ஐவரு குழம்பு கறந்தா குழம்பு இப்ப யாரோ துரியோதனை போட்ட சனி நம்மளுக்கு புரியுதுடா. ஆமாடா சத்தியம் உனக்கு பிடிக்க போகுதுடா. உனக்கு எனக்கு பிடிக்க போகுது. ஐயா ஊசி படாச்சு வேடிக்கையாக வச்ச வேடி தம தம ஊசி படாச்சு வேடிக்கையாக வச்ச வேடி தம தம ஐயா ஊசி படாச்சு வேடிக்கையாக வச்ச வேடி தம தம ஊசி படாச்சு வேடிக்கையாக வச்ச வேடி தம தம காலை பிடிச்சி என்னடா பண்ண போறே? ஓடி வந்தாரு. ஆமா கரகரன்னு சுத்துறாரு இருந்து போட்டு வாங்குறாரு. இந்த ஒரு ஜான் வயிறு இல்லாவிட்டா இந்த உலகத்திலே என்ன கரக புடிச்சிட்டா பையன் நம்மளுக்கு போகுது. கண்டிப்பா அடக்கம் அவரில் ஒழுக்கம் அடங்காமை நாட்டிற்கும் விளையக்கூடிய நடைமுறை நன்னகரம் அவர்களுக்கும் சபையில் உள்ள அஞ்சு அடிக்க எல்லாத்தையும் கொடுத்தீங்க அவன் கொடுக்கல கோட்டி அவ்வளவு 1500 தம்பம் யாரு எவ்வளவு வேணும் எனக்கு குடுவிருந்தா போதும் ஐயா ஆளை பாத்தா விபரத்தை சொல்லுங்க ஒண்ணே புரியலங்க. அப்பொழுது இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் பணிவான வணக்கம். ஆளை பாத்தா விபரம் அட சத்தியமா கூலச்சி ராஜாக்களிலே
மதகாரி பூஜை படித்த பீமாச்சேனன் யார் பிறந்த நேரம் ஈஸ்வர வருஷம் சித்திரை மாதம் 3ஆம் தேதி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர். சித்திரை மாசம் 3ஆம் தேதி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர். சிம்ம லக்னத்தில் பிறந்தீங்க. ஈஸ்வர வருஷம் சித்திரை மாதம் 3ஆம் தேதி சிம்ம லக்னம் நேரத்தில் இந்த பீமஜான பண்றா ஹலோ பண்றாரு என் பேச்சை கேடுறா குடும்பம் முன்னேறா. ஆமா உன் பேச்சு குடும்பம் குடிச்சாடா போகுது. அவன் எப்பயுமே பகையாளி. சண்டாளன் 8 மணிக்கு போன் போடுறேன். அந்த என்னாச்சு நம்ம திடீர்னு சொல்றேன் அவருக்கு ஜமான் ஆயிட்டு ஓடிங்குது. ஆனா மழை நாள் நின்று போச்சு. சரிப்பா நல்லதா போச்சு. பையன்கிட்ட சொல்ற அந்த ஜமாவை நிறுத்தி தனக்காக இந்த நரையூர் கிராமத்திற்கு
பெருமை தேடி வரும் வரும் வேண்டும் என்று வந்து கூடிய மதிப்புக்குரிய நாடக பேராசிரியர் உங்களை அன்பு நாடக பேராசிரியர் உங்களை அன்பு பேர் நாடக ஆசிரியர் எல்லோரும் அதுக்கு ஒரு தனி மரியாதை கொடுத்ததா. ஆமா. ஆனால் அவன் யார்? எனக்கு யார்? பகையாளி. அவன் என்ன செய்தான்? அரக்கு மாளிகை நடக்கிற வழியில் நச்சுமுள்ளு குளிக்கும் முன்னதாரி குச்சிக்கு சாதத்து ஏண்டா அட திருத்தி மகனே நீ என்னடா வாரி முடி போற? நான் திருத்த தேவையா பையா? அப்படியே பயப்படுற மாதிரி உட்கார்ற மாதிரி ஆடி அங்கதான் தெரியல மழை போல இருக்கிறான். அப்படியே சும்மா பந்து போல ஆயிடுறோம். எங்கடா போகிறான் என் மகன்? ஆளை காணுங்க. வேலை பேல போய்கிறான். நம்ம 2 பேரும் ஏறினா கூட தாங்குவோம். ஆனா அந்த மண்ணு ஆளணும் அவனுக்கு. யார போனதுங்க போடுது? நல்ல நாடகம். தப்பிச்சு கடைசி நேரத்தில் நாடு ராஜ்யத்தை பறித்து எங்களை 12 வருஷம் வனவாசம் அச்சாரவாசம் அப்ப துகிலுவை செய்தான் தேவி பாஞ்சாலியை அப்போது எடுத்து இந்த வீமன் கதை மேல் கை வைக்க விஜயன் சிலை மேல் விழி வைக்க தாமன் தம் புனை போல இவரும் தத்தம் கருத்து சிலமட்டு துரியோதனா அப்படி எடுத்தேன் கதையை என் தம்பி அர்ஜுன மலைத்தான் சிலையவில்லை. எங்க பாஞ்சாலியை துகில் உரிகின்ற போது அப்ப எங்க அண்ணன் இருக்காரு தர்மராஜ் இந்த அரவ கொடியோனை விட அந்த முரசு கொடியோன் கொடுமை அதிகமா இருக்கு. தம்பி பொறுப்பா அப்ப தாமா இவனை கட்டளைக்கு கட்டுப்பட்டு அப்ப கட்டளையிட்டான் 12 வருஷம் ஓராண்டு அப்ப சபதம் பயன் செய்தேன். என்ன சபதம்? அதே துரியோதனா உன்னையும் உன் தம்பி மார்களையும் என்று சொல்லி கூறினேன். 100 பேர் அனைவரும் முறித்து மடித்து இருக்கின்றவரை இதை கரத்த மாறி அந்த மாட்டேன் என் சதையால் அடித்து அதை பிடித்து என் ஆதாரத்தை முதித்து அவன் உதிரத்தை குடித்ததும் எனக்கு வெறி கொண்டு விட்டது. அப்போது சிறையில் அடைத்து விட்டார். விலங்கிட்டு அடைத்து விட்டார். அடைத்திருக்கின்றார். இந்த நாள் என்ன? என் சபதம் சபதம் பாடி மூடி போதேன். இவன் என்ன ஆட்டம் நம்ம என்ன ஆட்டம்? அவர்தான் இன்னைக்கு சபதம் முடிக்க போறதுல அவருக்கு ஒத்து போயிடானாக்கா மகாராஜா சபதம் காத்திருக்கின்றேன். அவனுக்கு முடிக்க போனா இவனுக்கு ஒருத்தருக்கு இவனை எங்க முயற்சி பண்ணுவானு
அதுதாண்டா ஒருத்தரை குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்க கூடாது. காலை மட்டும் புடுறாடி. நீ போய் கூப்பிட்டு நேற்று துர்ச்சாதன ஊட்டியை பிடித்து அவன் உதிரத்தை கடித்தான். அதனால ரத்த வெறி பிடித்து விட்டது. அவனை கொண்டு போய் காராக சிறையில் அடைத்தோம். உனக்குதான் அவனுக்கு எப்ப கோவ நிலை எப்படி இருக்கும்? நன்றி கட்டவனே இந்த மாதிரி ஊர் சாப்பாடு சாப்பிட்டா கால் வண்டியா போகும். மாமியா பாத்தியா மாசமா இருந்தாங்க. அதுதான் அந்த உண்மையை சொல்லாதன்னா அந்த தேவடி அப்ப எங்க போறோம்னு என்ன போட்டு சாப்பிடறான். நான் பாக்க அந்த தேவடி அப்ப எங்க போறோம் தெரியாது. இப்ப எவனோ ஒரு குசுமா அந்த மதகரி பலம் படைத்த மாமா இந்த மாமானின் பாதம் திடுப்புன்னு கூட்டின்னு வந்து கோயிலுக்கு போங்க. ஆனா ஒரு நாடக பேராசிரியருங்க அவரு. நாடக பேராசிரியர் அங்கதான் உட்காரணும். உட்கார் 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 நீ அப்படியே உட்காரு. அவரு சொல்ல அப்படியே உட்காரு நீ ஏன் போற அப்படியே உட்காரு. ஒண்ணு சொல்ல மத்திய சரி நான் முச்சல நாடற நாட்டார
ஒரு ஜமாவுக்கே வாத்தியாருங்க அவரு. தர்மகத்தா அப்படி இல்ல கோயிலுக்கே போகலாம். அப்படி போ பம்பகார. உங்களை தான் சொல்றேன். சரி கோயிலுக்கே அப்ப போங்க. பேசிக்க. கணக்கு தீங்குறாங்க. அப்படி கோயிலுக்கே போகலாம். வாங்கல போ அப்படி. கோயிலுக்கே போகலாம். மானியார் தான் கெடுத்துக்க அப்புறம் போய் கெடுத்து. ஆனா இந்த துரியோதன ஆடினாரு ஒரு ஜமா வாத்தியார். அவர் ஜமாவை நிறுத்திட்டு வந்தார். அவர் ஊரு கிருஷ்ணகிரி பக்கம். புங்கனை அன்பு நாடக பேராசிரியர். மிக பேர் போனவர். ஆமா, அப்பேற்பட்ட நன்றி கடன் நம்ம அவருக்கு கடமைப்பட்டோம். உண்மைதான். சரி அது போய் தம்பி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கதையை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவன் கதையை முடிச்சோம். எந்த கதையா? அவர் கதையா? நாடக கதைடா. இல்ல துரியோதன கதையை முடிக்க வேண்டியது. அப்படி அந்த கதை முடிஞ்சா கொஞ்சம் அடிக்கிட்டு அப்புறம் வரலாம். ஏமா மாமா என் பாதம் பணிந்த உமக்கு உன்னுடைய புஜபல பராக்கிரம கீர்த்தியோடு வாழ்க உனக்காசி. வந்துவிட்டது. அதை தங்களுடைய அருளால் முடிக்க வேண்டுமா? உன்னுடைய எதிரி துரியோதனன் சரி அவ சிவந்தக பஞ்சக மடுவிலே இறங்கி எங்க சிவந்தக பஞ்சக மடு மிருக சஞ்சு மந்திரத்தை ஜபித்துக் கொண்டிருக்கின்றான். என்ன அப்ப மிருக சஞ்சீவ மந்திரம் என்றால் மறுநாள் வைக்கணும். பரவாயில்ல இரு பீமா துரியோதனன் சிவந்தக பஞ்சமடுவிலே இறங்கி உயிர் சஞ்சு மந்திரம் சரி மிருகு சஞ்சு மந்திரம் மூன்றே முக்கா நாழிகை. ஆமா, மிருகு சஞ்சு மந்திரம்னா என்ன? செத்து போன புணத்தை எழுப்பக்கூடிய மந்திரம். ஆமா, மூன்றே முக்கா நாழிகை அவன் ஜலத்தில் இறங்கி ஜெபித்து முடிந்து விட்டதானால் மூன்றே முக்கா நாழிகை ஜெபிச்சுட்டான். ஜெபிச்சுட்டான்னா ஜெபித்து முடித்து விட்டான். மாண்டு போன 11 குரோனி சேனையும் உயிர் பெற்று எழுந்தது. ஆனா அவ சிவந்தக பஞ்சமடுவிலே இறங்கி அவன் மந்திரம் ஜெபித்து 3 நாழிகை முடிந்து விட்டது. அதோ பார், சிரத்தை முண்டம் தேடுகிறது. முண்டத்தை சிரம் தேடுகிறது. என்ன அது சிரம் எங்க இருக்கு? அதனுடைய முண்டை எங்க இருக்கு? இன்னும் முக்கால் நாழிகை. இதற்குள்ளாக நீ சென்று அந்த சிவந்தக பஞ்சக மடுவிலே இருக்கக்கூடிய துரியோதனன் கதையால் அடித்து அவனை சிரத்தை விட்டு முதல்ல எழுப்பு. சீக்கிரம் புறப்படு. இந்த அடி பத்தியா? அவன் கால் அடிய பத்தால் இப்படி உள்ளே சென்ற பாதம் இல்லை. ஆனா அந்த குளத்துள்ள இருந்து வெளியே வருவதாக
உள்ள போனாக்கா கால் இருக்கணும், பாதம். பாதம் இருக்கணும். ஆனா அப்படி கிடையாது. உள்ள இருந்து வெளியே வந்த பாதம் தான் தெரிகிறது. இப்போ பண்டிகை மங்களவல்லியை போற்றி, மனோன்மணி தாயை போற்றி, இங்கனம் காப்பாய் போற்றி, இமையவர் பாதாய் போற்றி. தாயாதிகளுக்காக தவிக்கிறேன் தாயே, என் பங்காளிகளை எழுப்பிய தருவாயம்மா. எழுப்பி அம்மா, அவன் என்ன உழவு கத்துக்கிறான் பாரு. பெரியாய் வேண்டிகோ, பெரியாய் வேண்டிகோ, பெரியாய் வேண்டாதான் ஒண்ணு உடனே போறப்பா. மனோன்மணி தாயே, மனோர்மணி தாயே, அந்த மனோர்மணி தாயே இப்ப நீ அன்பா கூப்பிடுற மனோர்மணி தாய என்ன பண்ணுவ? மந்திரமா இது? உழவு கத்துக்கிறான்டா. அந்த மனோன்மணியை ஏற்கன காலத்தில் 60ஆம் பஞ்சியாச்சு அந்த ஜெயக்குந்தி மன்னனை நிறுத்தி அவன் புடவை உருவனவன் பெண் என்று பார்க்காமல் தம்பி துச்சாதனனை பிடித்து இரக்கமில்லாத துரோகி, இரக்கமில்லாத துரோகி, நன்றி கட்ட நாயே. இப்ப மனோன்மணி வருமா? உனக்கு ஆதரவு தருமா? உன் உயிரை பிழைக்க வைக்குமா? ஓ எனக்கு காமிக்கின்றது. இந்த நடி எதிர்த்தவன் நகர்ந்து போன இந்த கதை போட்டேன். சாக்கோபார் கோனை கப்பை ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் வம்ச வழி சாக்கோபார வைக்கிறோம். துரியோதனா உட்கார உட்கார நீ உட்கார ஒண்ணு சொல்லடா உட்கார நீ உட்கார தம்பி, இந்த சிவந்தகம் மடுவில் அவன் உள்ளே இருந்து வெளிவந்த தம்பி அந்த துரியோதனன் உள்ளே இருந்த வெளிவந்த பாதம் இருக்கு உள்ள போன பாதம் ஏண்டா ரெண்டுமே இல்லைன்னா நம்பிக்கைப்படலாம். ஆனா உள்ளே இருக்கு வெளியே வந்த பாதம் இருக்கின்றது. அப்ப உள்ள போன பாதம் அது இல்ல எப்படி போயிருப்பாரு? நன்றி கெட்டவனே, நன்றி கெட்ட துரோகி. ஆனால் ஓ கேமனோ ஓ மச்சானிக்கு இந்த குலத்தானை சுற்றி பார்த்தேன். இப்ப குறிப்பினை அறிந்து கொண்டே இந்த குலத்தானை சுற்றி பார்த்தேன். பீமன் குறிப்பினை அறிந்து கொண்டே அவன் ஜலந்தனை ஜபித்திருக்கும் அந்த சாயலை உணர்ந்து கொண்டே ஜலந்தனில் அமர்ந்திருக்கும் சாயலை உணர்ந்து கொண்டே ஜலந்தனில் ஜபித்திருக்கும் அந்த சாயலை அறிந்து கொண்டே ஜலந்தனில் ஜபித்திருக்கும் அந்த சாயலை அறிந்து கொண்டே அதை கலைச்சிட வேண்டும் என்று இப்ப கடுமையாய் மனதில் எண்ணி கலைத்திட வேண்டும் என்று இப்ப கடுமையாய் மனதில் எண்ணி வலியவே பூவி பூவி இப்ப பாவத்தை அழைத்து ஆயிரம் இருந்தாலும் இந்த கடாகத்தில் அவன் ஜபித்திருக்கின்றான். ஆனால் ஆயிரம் இருந்தாலும் எனக்கு அண்ணன் மூத்தவன் இந்த நாட்டுக்கு பேரரச மன்னன் என்னையா அப்புறம் பார்த்துக்கலாம். பேரரச மன்னன் இந்த நாட்டுக்கு பேரரச மன்னன் அவன் பூலோக இந்திரன் ஏற்கன காலத்தில் அவன் துரைமுக ராட்சணன் அந்த அரக்ககுல கண்ணாட்டி அவன் அப்ப தவம் செய்தான். சிவனை கோரி இறைவா சர்வேசா இந்த தேவ உலகத்தை நான் ஆள வேண்டும்.
வேண்டும் அப்படின்னு வரம் வரம் கேட்டார். கேட்டார். அப்ப அவர் சொன்னார். சொன்னார். யாரு? தேவலோகன். சிவபெருமான். சிவபெருமான். இந்த பதவி உனக்கு தேவையில்லை. தேவையில்லை. தேவலோக இந்திரன் தேவையில்லை. தேவையில்லை. நீ பூலோக இந்திரனாக வாழ வேண்டும். இந்திரனாக வாழ வேண்டும். அப்பேற்பட்ட துரைமுக ராஜனுடைய பிறவியை பிடித்து காந்தாரி அம்மைக்கும் ராஜனுக்கும் ராஜனுக்கும் துரியோதனனா துரியோதனனா பிறந்து பூலோக இந்திரன் அரவ கொடியோர் பூச்சக்கர உடையோர் வணங்கா முடியோர் நராந்தகன் இவனுக்கு பேரு என்ன? நராந்தகன். எதனால் எதனால்? இந்த பூமியில் உள்ள இந்த பூமியில் உள்ள ஏண்டா எங்க அண்ணா இருக்காரு யாரு? தன்ராஜ் சிவமுர முகூர்த்தவாதம் தென்னதி கர்ணயோகம் வடங்கு நன்னிலை நின்ற போது இந்த அவனிய ஒரு கோலாட்சி ஆளும் என்று அருகில் நிற்க நவநெறி முனிவன் போற பிறந்த நல் தர்மம் தான். அதோ இருக்கின்றாரே கண்ணன். அவர் எங்க உதித்தார்? கானகத்தில் ஓ தர்மராஜ கானகத்தில் பிறந்தவர். பிறந்தவர். தர்மராஜா பிறந்து செய்யுள் அவர் சொன்னது. ஆமா. என்ன செய்யுள்? தர்மராஜ செய்கள். சிவமுர முகூர்த்தவாரம் தென்னதி கர்ணயோகம் நவமன வடங்கு கோலாதி நன்னிலை நின்ற போது அவனியை ஒரு கோலாட்சி ஆளும் என்று அருகில் நிற்க நவநெறி முனிவன் கோர பிறந்த நல் தர்மம் தான். உதித்திரன் பிறந்த காலை பிறந்த காலை. அந்த கோயில் பீசுகிறது பிடிக்கிட்டு நின்று பிடிச்சானா புளியாங்கம்போ பிடிச்சி என்ன ஊருக்கு ஒன்றாலும் நீ ஒண்ணு மரத்தடி. ஊருக்கு நிற்காது. தாது வருஷம் தாஜ வரதம். புதுக்கத்தி மரத்தடி மரத்தடி. யாருடைய ஆசிரமத்தில் யாருடைய? அமர்ந்த முனிவர் அமர்ந்த ஆசிரமத்தில் என் தாய் குந்தமாதேவி என் அண்ணன் தர்மராஜ பெற்றெடுத்தார். அதை கேள்விப்பட்டதும் கேட்டவங்க தேவடியா பையா ஒண்ணு கேட்கல குந்தமாதேவி அப்ப காந்தாரிக்கு என்ன வேணும்? வேணும். வார வச்சு பிள்ளை பெற்று பெற்று விட்டாளே. அப்படி என்று என்று பெற்றனால் துயரம் எல்லாம் மறந்தவ பயனால் வந்து அங்கு பெற்றனால் குஞ்சி என்னும் பேரூரை கேட்ட போது பெற்றனால் குஞ்சி என்னும் அந்த பேரூரை கேட்ட போது அங்கு வார வச்சு பிள்ளை பெற்றுட்டா அப்படி கேட்டதும் தன் வயசு கருவுருவாயிருந்த பெற்றனால் ஆக்கை என்னும் ஆக்கையும் சிந்தியவாறு ஏண்டா தன் வயசு இருக்கக்கூடியது கருவோ அது பிள்ளையோ மகோதர ஆமா பொழிகளை எடுத்துக்கினான் பேரு சொல்லுவாங்க அல்ல இரு கரத்தால் இடித்துக் கொண்டான் அப்பா இடி அந்த உஜிரம் கலைந்து இவன் மண்ணு பாண்டத்துல போறது கம்னாட்டா இவன் அது குத்த அப்படியே கலங்கி அந்த ரத்தமா போக 100 கலையத்தை பிடித்து எங்க தாத்தா வியாசர் அருளால் மண்பாண்டத்தில் பிறந்தவன் இவன் கேட்கறான் அப்பம் பேர் தெரியாது பல்லாவில பந்தாரே பல்லா நாம இருந்ததும் பண்ண நாம வந்ததும் பண்ண பிறந்ததும் பண்ண சாவு போட்டு பண்ண உனக்கு ஓடிக்க போறாங்க. ஓம் கிரீம் ஜாகவார் இதே விட்டுட்டு போடுவான். இல்ல துரியோதன சொல்றான். அவன் எதுவும் சொல்லட்டும். வாங்க அவர் என்ன சொன்ன என்ன அடிக்கிறீங்க? தமையன் எனக்கு மூத்தவன் அவனு போய் பல்லாம எடுக்க அண்ணன் தான் சகாதேவன் அடிக்க தெரப்புச்சும் பகாடி பகாடி ஓடி சேர்த்துக்கிட்டான்னு பார்த்தேப்பா. நான் செத்தா அவன் தலை கட்டிக்குவான். அவன் செத்தா குறுக்க வர்ற உங்களுக்கு வேலை கிடையாது. 1000 இருந்தாலும் இந்த சிரபுரம் அவனி முதல் 58 தேச ராஜாக்களுக்கு போற்றும்படி அவன் பாதத்தில்
பாதத்தில் அந்த பாதத்திற்கு பாதத்திற்கும் ரோமம் வந்ததா? முழங்காலில் முடியே இருக்காதா? காரணம் என்ன காரணம்? ராஜாக்கள் எல்லோரும் பணிந்து அவருடைய முட்டிங்காலில் பட்டு அப்படி தேஞ்சு போய் முடியல. பட்டு தேஞ்சு போச்சு. ஆனா அந்த சேர்ல போட்டு உட்கார்ந்து அஸ்தாபுரத்துல ஆமா. அந்த கீழ் பாதத்துல முடி முளைச்சு போச்சாம். டேய் அந்த வேலை செய்யணும் போய் செய்யணும். வேலைக்காரன் இருக்கிறான். அப்படியாப்பட்ட தேர் அரசன் அண்ணா தம்பி அண்ணா அண்ணா அவங்க அண்ணனே கூப்பிட்டது இல்ல. அதே அண்ணா ஆயிரம் இருந்தாலும் நமக்கு மூத்தவன் பல கொடுமைகள் செய்திருக்கலாம். ஆனா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். எப்படி சென்றா அழைத்து பார்க்கலாம். தடியால அடிக்கூடாதுடா. டமகராம கொஞ்சம் கொஞ்சமா காதுல ஊத்தணும். அதேதான். இது வாயில ஊத்தனா டாக்டர் பழக்க வைப்பாங்க. சட்டுன்னு சாவணும். காதுல கொஞ்சம் கொஞ்சமா நிறைய மரியாதையான சித்தம்மாக்கு எனக்கு கண்டார ஓலி பசங்க. என்னடா பண்ணுவ? கண்டார ஓலி பசங்களாம். அவன் தான் அது பேர் ஆளுங்க. ஓர் பெண்ணானவள் தன் கணவனை கண்டு பெற்றெடுத்தவள். அந்த இலக்க நாகராஜி எங்க அண்ணன் படிச்சவரு. ஆனாதான் கண்டார ஓலி மக்கள். கண்டாரி ஓலி மக்கள். உங்களுக்கே பரிசு கொடுத்துருவான் தோணாச்சாரி. எங்களுக்கு என்ன சொன்னோம்? உனக்கு புத்தி இல்ல, நீ கத்துக்கல. என்னடா பச்சாரா? டேய் அந்த அம்மா தள்ளிச்சவன தண்ணியில எவன தள்ளுறானா? எம்மா சூட்சமமானவன். மகனை உனக்கு ஏமா கண்ணுக்கு தெரியாம போனுக்கு. எங்க அண்ணன் போய் சொல்லாமா? சொல்ல மாட்டேன். அண்ணா துரியோதன மன்னா என் அண்ணா வேலைய பூர்ண அப்படி இல்லை என்றால் இந்த அரசாங்கத்தை எங்களுக்கு சேர வேண்டிய அதனால் அண்ணா வெளியே புறப்படணும். இல்லையாகில் இந்த அரசையாகில் விட்டு கொண்டுடா. அது எதனால் அத மண்ணுக்கோ சண்டாலோ அம்பு வழக்கு என்ன பகை? ஒரு பகை. என்ன பகை? இந்த மண்ணுக்காக பகை. இந்த மண்ணுக்கு
மண்ணுக்காக பகை. இந்த மண்ணு இந்த மண்ணு யார் கூட வரும்? அதான யாரு கூட வராங்க. வருமா? வரும்போது அண்ணா காலத்து கூட அவுத்து போட்டா இந்த படிக்கிறாங்க. மண்ணுக்கோ சண்டாளா சண்டாளா வம்பு வழக்கு செய்தாய். வம்பு வழக்கு செய்தாய். ஒன்றா இரண்டா ஏய், எப்பேற்பட்ட கொடுமை இருக்கட்டும். கொடுமை இருக்கட்டும். குடி இருக்கிற வீட்டை கொளுத்தலாமா? கொளுத்தக்கூடாது. அவன் கொளுத்தனவன். நடக்கின்ற வழியில் நச்சமும் புசிக்கும் தானத்து விஷத்தை கலந்தவன். அட பாவி சண்டாளா துரோகி. துரோகி. அது எதனால்? ஆ, மண்ணுக்காக. டேய், இது அம்மான்னு கூப்பிடுமா? கூப்பிடாதீங்க. இது அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது. இது அண்ணான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது. அட நன்றி கட்ட நாயே. துரோகி, நாயே. இந்த மண்ணுக்கோ சண்டாளா சண்டாளா, சண்டாளா. வம்பு வழக்கு செய்தாய். வம்பு வழக்கு செய்தாய். ஆனால் இன்று என் எண்ணம் அதை முடிக்க அது முடிக்க. என் எண்ணம் அதை முடிக்க என் எண்ணம் அதை முடிக்க ஏனோ ஒளிந்து கொண்டாய். ஏனோ ஒளிந்துகொண்டாய். ஏன்டா போய் ஒளிஞ்சிருக்கிற? நீதான் நல்லெண்ணம் மனுஷனா, நீ ஏன்டா போய் ஒளிற? ஏன்டா தண்ணி உள்ள ஒளிகிற? ஒளிலாமாடா நீ? அதானே ஆ? சண்டால பாவி. இதுக்காடா ஒண்ணு 160 கிலோமீட்டர் உன்னை கூப்பிட்டாங்க. ஏமனோ, ஆ? எந்த தீங்கு வேண்டுமானாலும் எந்த செய்யலாம். தீங்கு வேணாலும் செய்யலாம். இந்த உலகத்தை முத்தியது தெய்வம். இந்த உலக பாடலாம். அப்ப ஐவராஜாக்களுக்கு மனைவி தெய்வம்தான். உனக்கு தம்பி மனைவி மனைவி. அண்ணன் மனைவி அண்ணன் மனைவி. ஒரு பெண் என்று பார்த்தாயா? பார்த்தாயா? துரியோதனா துரியோதனா. அன்று என்ன செய்தாய்? என்ன செய்தாய்? அந்த மாத சபை நீ வைத்தாய். அப்பா அன்று ஒரு பெண்ணுன்னு பாத்தியா? பாத்தியா? 60ஆம் படி ஏற்றி அவள் ஆடை இல்லாமல் அபிமானப்பட வேண்டும். பட வேண்டும். அப்படி எண்ணம் கொண்டு ஆடையை பறித்தாயே பரிந்தாய சண்டால பாவி துரியோதனா. சபையில் உள்ளவர்கள் எல்லாரும் பார்க்கட்டும். நீ இப்ப படகு அவுத்திய கொடுமை அழுத்தாயே. அந்த அம்மா பாதத்தை உன்னால பார்க்க முடிஞ்சுச்சா? பார்க்க முடிஞ்சதா? சபையில் உள்ளவர்கள் எல்லாரும் உன் பொண்டாட்டி தான் பார்த்தாங்க. மாத சபையில் வைத்தாய். அப்போ சபையில் வைத்தாய். அப்போ அன்று வாக்கு நான் தந்தது தப்போ. அன்னைக்கு வாக்கு தந்தது தப்பு. நான் இன்று இன்று அடையது தெரியாதவன் அடையது தெரியாதவள் உலகி பதுங்கினாய். அட சாதியினா போய் சந்தானி அப்பாவி. அட இப்ப எங்கவன்? எதுவுமே தெரியாதவன். ஏதும் தெரியாதவன். போரேன்னு பதுங்கினாய். அட சாதி ஈன துரோகி. சண்டாளா புறப்படு. ஏண்டா? இப்படி போய் பதுங்கி இருக்கேன். நம்முடைய சந்துகுல வம்சத்துக்கே கேவலம்டா. சண்டால பாவி. முன்வைத்த காலை சொல்வாக்கு. ஏற்பட்ட சந்துகுல வம்சத்தில் வம்சத்தில் ஒற்று மரியாதவன் பேடியை போல் கோழையை போல் இந்த குளத்துல உட்கார்ந்து வெக்க இல்ல. உனக்கு மாடல்ல சூடு சொன்ன ஒண்ணுமே இல்ல. நாம என்ன கிடக்குது? அதே சாவரனுக்கு முழங்கால சமுத்திரம். சமுத்திர மட்டும் அவன் எது போனா எது வந்தாண்டா கிடக்குது. அதேதான். இந்த நேரத்துல அவன் முன்னாடி கூட கூட்டு போலாம். அது ரைட்டா விடுவாங்க. பாதாள உலகத்துல விட்டுட்டு உக்காந்துட்டோம்னா வேலையை போட்டாட்டு வெளியே வருவானாவே. அவ்வளவுதான் க்ளோஸ். ஆனால் இப்ப எதுவுமே தெரியாதவன் இருக்கிறான். இது எப்படி இருக்கு? அத நந்தல உமக்கு இது கிளையில்லாத மரம். என் மகனை கிளையில்லாத மரம். நான் அழைப்பது உனக்கு நீவில்லையா? நன்று அல்ல உமக்கு இது தீது. நானே சும்மா விடவும் போ. போகாது. இது என்ன காரணம்? என்ன காரணம்? அட பண்டு பழித்தாலும்
பள்ளி வழிந்தாலோ பரிகாரம் வேணும். அண்ணா, ஐயா ஒருவனா பேசுவான் ஆஹா. யாரோ சந்திரன வம்சத்தில் வந்தவன் துரியோதனனா துரியோதனனா. பங்காளிக்கு பாகம் கொடுக்காத பாவி பாவி. சொந்தக்காரன் மட்டுமா பேசுவான் எல்லாரும் பேசுவாங்க. உலகமானவன் இருக்கிறவன் எல்லாரும் பேசுவாங்க. அப்ப நம்ம வம்சத்துக்கு கேடுதானே உன்னை சொன்னால் என்ன அதானே. என்னை சொன்னால் என்ன என்ன? மரியாதையா கூப்பிடுறேன் அதானே. ஓஹோ, அண்ணா ஓ அண்ணா துரியோதனம் அண்ணா துரியோதனம் அண்ணா. எழுந்து வாருங்கள் அண்ணா எழுந்து வாருங்கள் அண்ணா. எப்படியா போய் ஜபி, புடிச்சு ஜபி, வச்சு ஜபி. போட்டுட்டா இருக்கிறான் பாரு. ஜபி 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 தேவட போய் என்ன கேளாண்டா ரீம் ரீம் அவன் மந்தன் தான் சொல்றானா தூங்குறானா தெரியல அவன் கேட்டு பாக்குறாரு ஜபிக்கிறான் ஜபிக்கிறான் மந்திரத்தை உள்ளே ஜபிக்கிறான் ஓம் கிரீம் சாகபர் கோனேஸ் கப்பை அவன் அதேதான் சொல்லுவான் எம்மாதாண்டா வாங்குவ நீ அவன் அதான் வேண்டாம் அதான் ஜபிக்கிறான் ஏம்பா அவன் சொல்ற மாதிரி கூலிங்க ஒரு ஐஸ்கிரீம் வருவானா வரமாட்டாங்களா தெரியாதா ஒண்ணும் புரியலையே ஏய் துரியோதனா வரையே இல்லையா மகனே? ஏய், எத்தனையோ தடவை கூட்டு பார்த்து வர மாட்டேங்கிறான் வரமாட்டான். மரியாதை வச்சு பார்த்தோம் ஆ, மரியாதை வச்சு கூப்பிடுறாரு அதுக்கே வரல அண்ணாடு கூப்பிட்டு பார்த்தோம். ஆமா மரியாதை கொடுத்து கூப்பிட்டு பார்த்தோம். அவன் எதற்கும் அசையவில்லை. அழைத்து பார்த்தோம் இன்னொரு நாளைக்கு அவன் 18 ஆடுறான் தெரியாது நான் இவன் இடுப்பு ஓட தானா வெளியே வருவான் பாரு இல்ல இல்ல ஒரே சொல்லு நான் வந்துடுறேன் ஐயா ஐயா வந்துடுறேன் ஐயா ஐயா அந்த வார்த்தையை காதுல கேட்டுட்டு இங்க நான் அடிச்சு அனுப்பிச்சிட்டா அவர் ஒண்ணும் பேச பார்த்து கிடையாது கிடையாது ஆனா அந்த ஐயான்ற வார்த்தைக்கு பாரு நம்மள குத்தும் என் மகனை ஒரு அடி நான் எடுத்து வைக்க மாட்டேன் ஆமா அதான் சரியா உண்மைதான் உண்மைதான் நம்ம மானத்தையே காப்பாரு அதாவது வந்து 18 ஆணும் சந்திரன் சொல்லிட்டாப்ல அத நானும் மறந்துட்டேன் காலையில போன் போட்டு ஏம்பா மழைலாம் இருக்குது பார்த்து ஜாகிரதையாப்பா அண்ணா 18 ஜாகிரதையாவா ஆளு நம்மள கூட்டினா அப்படின்னு சொன்னாரு அப்புறம் காலையில 8 மணிக்கு தான் போன் போடுறேன் பரவாயில்ல அண்ணா இது மாதிரி திடீர்னு கேக்குறாங்க இந்த மாதிரி எங்கன்னா ஐயா எனக்கு கூத்து இருக்கு நாடகம் இருக்கு தமிழ்ல ஏற்பாடு பண்ணிட்டு சரி வந்துடுறேன் ஐயா ஜமாவை நிறுத்திட்டு வந்தாரு ஆனா அதே போல மழைனால அங்க நின்று போச்சு நம்ம வந்து காப்பாத்தி அப்புறம் தான் மழையில் நின்னது அதாவது 4000 பேருக்கிட்ட 4 பேர் உட்காந்துருக்கோம் கூத்தா இருக்கணும் அதான் தொழில் தொழிலா இருக்கணும் யார் எதை செய்யணுமோ அதை செய்யணும் அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு 56 தேசத்தை சொல்லிட்டார் தம்பிமார் 100 பேர் சொல்லிட்டார் அவருடைய வம்சத்தையும் சொல்லிட்டார் ஏற்படக்கூடிய கதையை சொல்லிட்டார் அதுதான் அதுக்காக துரியோதன 60 மணி நம்ம 60 மணி எழுப்பி தர முடியும் போறது அந்த பாவனை தான் அதான் ஆமா என் மகனை ஏய் உசாரா உட்காரு தம்பி அப்படித்தான் சும்மா உசாரா உட்காரு சும்மா ஏன்டா முடிச்சதுல போறதவன கிடைச்சோம் செகி குறாரமா ஒன்னேடிக்கா பல்லு கொட்டிடுறா அவர் நச்சுக்கு விடுறா இன்னதான் வந்து ஊத்திதாங்க மரியாதை அழைத்தோம். ஆனால் ஒரு வார்த்தை பேசவில்லை பேசவில்லை. ஆனால் இனிமேல் மரியாதை நாம பார்க்க கூடாது பேசக்கூடாது. சண்டனுக்கு சண்டை சண்டனுக்கு சண்டன். முண்டனுக்கு முண்டன். எத்தனை விதமடைத்தன் வராமையாத இனி அவனை விடுவதில்லை என்றே அவனை விடுவதில்லை என்றே அது சுத்தமுள்ள கங்கைய நீ அவனை இப்போ துருத்தி மந்திரம் ஜெபிக்க இடமே தந்தா உள்ள கங்கை அணி அவனுக்கு இப்போ சுருதி மந்திர ஜபிக்க இடமே தந்தாய் அது உத்தமி அன்புலகில் போற்றுகின்றார் உன் கட்சி எல்லாமே பழிய போமா உத்தமி அன்புலகில் போற்றுகின்றார் உன் கீர்த்தி எல்லாம் இப்ப அழிய போறா அது சத்தியம் இல்லா பாவி பாவி. அது சத்தியம் இல்லா பாவி அது சத்தியம் இல்லா பாவி அதான் கையாலே மறந்த
காலம் போச்சுடா. நம்ம காலை வச்சு அனுப்பி சொல்றேன். அதுக்கு தாண்டா பாட்டு ஒரு துரோகம் பண்ணா அப்படி தாண்டா ஆகும். அவங்க அப்பா சமாளிச்சுட்டாங்க. அம்மா இவன் அமனா இருக்கு. நபிமா என்னை தொடாதே. முடி பாரு முடி பாரு தெரியா பையன் பேர் அரசன் எதோ அடிச்சு கைதாலாம் ஒடிச்சு பண்ணாது பாருடாப்பா பேர் அரசன் வணங்காத முடி சாகுறேன் ஐயா பெரியப்பா மகனாச்சு நானு நான் ஒரு அண்ணன் இல்லை உன்னை விட கூட்டவனும் இல்லையா எனக்கு மரியாதை கொடுக்கலையா ஆனால் என்னை மான கொண்டு செய்வது போல இழுத்து வந்து இக்கவியிலே அடிக்கிறியடா கண்ணே விமாதா என்னை தோடாதே உங்களுக்கு என்ன ஏமாத்தினா நான் புடுங்கன்னா எதா புடுங்கண்ணா மயிர புடுங்க எங்க மாமா நான் உங்களுக்கு என்ன எழுதி அனுப்பினேன் என்ன சிறஞ்சிய பாண்டவருக்கு ஜெயங்கள் மேன்மேலும் உண்டு பாண்டவருக்கு ஜெயங்களும் மேலும் உண்டு ஆமா மேன்மேலும் ஆமா நீங்களே ஜெயம் பெறுவீங்கன்னு தான் நான் எழுதினேன் சிறஞ்சிய பாண்டவருக்கு ஜெயங்கள் மேன்மேலும் உண்டு மேலும் உண்டு தம்பிமார மண்டபம் ஒன்று செய்தேன் தம்பிமார்கள் மண்டபம் ஒன்று செய்தேன் நிரஞ்சனமாக வந்து நீங்களும் பார்க்க வேண்டும் நிரஞ்சனமாக வந்து நீங்களும் பார்க்க வேண்டும் விதரன் பின்ன தடை என்று வருகிறேன் அரசரி விதரன் பின்ன தடை என்று வருகிறீரே நான் எழுதி அனுப்பினேன் இதுல யாரா குறைன்னு சொல்ல முடியுமா எழுதி அனுப்பினேன் வாசலில் மரத்தை வைத்து பண்ணி போக்கக்கு நீ தந்தார் கேட்டா இல்ல ஒப்ப நீ கேட்டா இல்ல எனக்காக தான் மரத்தை நட்ட ஆனா பாண்டவருக்கு நில தந்துங்கற அது கேட்டானே ஆனா குழந்தை வச்சிட்ட கோடாலி எங்க அண்ணாவா
அனாதியானா எல்லாத்தையும் விட அண்ணன் இல்லையா? எனக்கு விட பெரிய இல்லையா? இந்த 5 பேருக்கு 105 பேருக்கு பெரிய இல்லையா? அதுக்குதான் அனாதியானா. தம்பி பொறு பகராது தம்பி வேணாடா இருடா தம்பி அவனை ஒரே அடி அடித்து என் சாபனை நிறைவேற்றலாம் என்று நினைத்தால் தம்பி பொறு தம்பி மச்சா மணிவண்ணா இது என்ன இருக்கு? அந்த அரவயத்தோன் கொடுமை துரியோதனனுடைய கொடுமை விட இந்த முரசோயத்தோன் உங்க தர்மராஜ் கொடுமை கொடுமனத்தை என் அண்ணன் தர்மராஜ் அப்பதான் தடுத்தாரு பார்த்தா இப்பவும் பொறு அவனை அடிக்காத நீயும் எனக்கு தம்பிதான் நீயும் எனக்கு தம்பிதான் அவனும் எனக்கு தம்பிதான் நீ அடிக்கிற அவன் அடித்தாங்க முடியாம ஓடுறான் துடிக்கிறான் அவனை பார்த்தால் எனக்கு பாவமா இருக்குதா தம்பி அவன் ஓட முடியத பாக்க தம்பி தம்பிடா கூப்பிட்டு சரி போட தம்பி துரியோதனா தம்பி ஒரு தம்பி துரியோதனா அண்ணா தர்மண்ணா நீ அடி வாங்கறத என்னால பார்க்க முடியல ஒரு நாட்டுக்கு பேராசனா அண்ணா நீ அடி வாங்கறத என்னால பார்க்க முடியல இவன் நான் எங்கே இருந்தேன் இவன் எங்கே என்னை கண்டுபிடித்தார் எப்படி என்னை இழுத்து வந்தான் தெரியுமா அண்ணா எப்படி இழுத்து வருகிறான் எப்படி இழுத்து வந்தான் இவன் எனக்கு எப்படி தெரிகிறான் தெரியுமா எனக்கு யமன் தான் வேற யமன் இல்ல சமனாபுரி யமன் இல்ல போய் பகல பொண்டாட்டியான்னு சொல்லி பொண்டாட்டியா என்ன செய்துவேன் அண்ணா நான் எதை சொல்லலாம் நான் சொல்லலாம் என்று ஆசைப்படுகிற உன்னிடத்தில் என் குறையை நான் சொல்லலாம் என்று தம்பி சொல்லிட்டாரு வாஜாரு இங்கெல்லாம் நீங்க எதிர்பார்க்கிற கஞ்சனெல்லாம் கிடைக்காதுங்க நான் எதுவும் சொல்லியிருக்கேன் ஏன்னா என் கையில தனராக இருக்குது எல்லாருக்கும் தெரியாது ஆமா இந்த தனரேகை படி
இந்த தனரேகை உங்களோடு அழிய போகுது. ஆமா, அதனால இந்த தனரேகை கையில கொண்டு வந்து அவங்க கரத்தை வச்சா இந்த தனரேகை உங்களுக்கு போய் சேர்த்து போய் சேர்த்து கொடுக்கறா என் பாவங்க அவங்களை வந்து. அதனால என்ன செய்வோமே அண்ணா கடல் தான் உலகத்துல பெரிய இருந்தாங்க. உன் பொறுமை தான் பெரியது. உன் பொறுமையே ஜெயம் அடைந்து விடும் அண்ணா. என் போராமையின் மண்ணடக்கம் போக போது அண்ணா. போக போது அண்ணா. ஆமா, என் போராம மண்ணடக்கமா போக போது அண்ணா. போக போது உன் பொறுமையே இந்த நாடு ஆக போகுது அண்ணா. பொறுமையே குணமுடியுங்கள் அண்ணா. எதிரியே நிக்கிற இந்த பீமன் எங்க என்ன கண்டுபிடிச்சா நான் எங்க இருந்தேன் தெரியுமா? அந்த முன்ன முனிவர் சொன்ன ஆறாவது வனத்திலே பாண்டவரை காண்பதற்காக உங்களை காண்பதற்காக நான் அந்த 6வது வனத்திலே வந்தபோது தண்ணீர் தாகம் மிச்சம் ஆயிடுச்சு. அதனால் ஒரு குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்கி குடிக்க ஐயா அந்த குளத்துக்கு சொந்தக்காரன் தேவஜானம் என்பவன் என்னை கொண்டு போறான். சமயத்திலே உண்மை நான் குதித்த போது தம்பி அர்ஜுனனை அனுப்பினேன். ஆனா அந்த அர்ஜுனன் வந்தா எனக்கு தகினி ஆயிடுச்சு. நம்ம தம்பி செத்துப்பாருமா நம்ம காப்பாற்ற வந்தா தைரியமா இருந்தேன். எப்படியோ சண்டையிட்டு பிறகு அண்ணன் தம்பியா குடிக்கினாங்க. அப்ப என் மனுஷன் என்ன ஆகும்? ஒரு வழியை நம்ம உயிர்வாதை செய்தானே இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிக ஆயிட்டாங்களே, நம்ம விடுவாங்களா என்று எழுந்து ஓடினேன். அங்க கஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர் இருக்கிறார். நான் ஓடாத நெல்லு அப்படின்னு சொல்றாரு. நான் நிற்க முடியல ஐயா, என் உயிர் போயிருந்தேன் அப்படின்னு சொன்னா, உயிர் போனாலும் உன் உயிரை எடுப்பதற்கு நான் மந்திரம் சொல்லிடுறேன் அப்படி என்று சொன்னார். அப்படியா நான் அந்த மந்திரம் உயிர் பாருங்க எழுப்புற மந்திரம்னா எப்படிப்பட்டது? அப்ப இது நமக்கு தேவைப்படுதுன்னா ஒரு இடத்துல போய் அந்த மந்திரத்தை கத்துக்கணும். ஆனா இவ்வளவு நாள் வரையில எனக்கு அந்த மந்திரம் ஞாபகத்துக்கு வரல. வகுத்துக்கு நான் என்ன சாப்பிடணும்னு தெரியும். அது ஒண்ணுதான் தெரியும் என்ன சாப்பிடணும். மறந்துட்டு இருந்து விட்டு அந்த முனிவர் சொன்ன மந்திரம் எனக்கு ஞாபகம் வந்து விட்டது. நான் போய் ஜெவி செய்யறதுக்காக தெரியுமா? நான் மீண்டும் நாட்டை ஆடுறதுக்கு இல்ல என் மக்களை பார்க்கலான்னு போனேன். எங்க தாத்தா குருவை பார்க்கலான்னு போனேன். எங்க தாத்தா விஸ்வாச்சாரியை பார்க்கலான்னு போனேன். அவங்க நம்ம பார்க்கலாமே நம்ம பிள்ளைய கண்ணால் பார்க்கலாமே நான் இந்த நாட்டை ஆளுக்கு போறேன். அப்போ அந்த மந்திரத்தை ஜெயித்த போது என்னை எப்படி கண்டுபிடித்தான கங்கையில இருப்பதை பிடித்து என் காலை இழுத்து தரதரவு இந்த மண்ணில இழுத்து வந்தாயனா இங்க வானா இப்படி இழுத்துன்னு வர. எப்படி இழுத்துன்னு வர? இது என்ன மண் மீதுல பட்ட பாதமா மலர் மீதுல நடக்கக்கூடிய பாதமாச்சு. நான் என்னை எப்படி இழுத்து வரேன்? நான் பக்கமா எப்படி இப்படியா பண்ணிக்கிறேன்? அப்படியே வந்துக்கிறான். என்னை கல்லானை போல் எண்ணி
இரடா நீதான் போறடா. நான் பண்றேன். தம்பி இருப்பா. அட அந்த பாரம் பாரியா. நீ இருடா. நான் ஒண்ணே இல்லையா. அவனும் தம்பிதான். ஆமா நீயும் தம்பிதான். தம்பிதான். நீ அவன் அடிக்கிறான், நீ பயந்து ஓடுற. என்ன பயந்து நாட்டுக்கே பேரரசன். ஆமா. நீ ஓடுறத பார்த்தா ஆமா எனக்கு மனம் தாங்கல. முடக்குற நாய் ஓடுறியே. நான் ஓடிட்டாங்க முடிக்க கடிக்கிறது பாரு. சொல்லியா இவ்வளவு அடி வாங்கி கொண்டு ஓடுறியே, இதெல்லாம் எதுக்காக? என்னத்துக்கு ஓடுறேன்? இந்த மண்ணுக்கு தாண்டா. ஆமா இந்த மண்ணுக்கு தாண்டா. இந்த உனக்கு தந்தையா முடியலை. ஏன் முடிய உனக்கு கொடுக்குறா? சமுத்திரமே ஒரு முழங்கால் நான் அடகும் போடுவேன். ஆடுவேன். இந்த கோயில் மேல ஏறி கூட நீ பேருவ. உனக்கு என்ன கிடக்குது? இன்னும் 10 நிமிஷம் சாவ போறோம். இந்த முடி என்ன ஏன் வச்சு ஆட்சி செய்ய போடா. ஆனா தம்பி கையில ஆயுதம் இல்லை. ஆமா தம்பி உன் கையில ஆயுதம் இல்லை. ஆமா என் தம்பி பீமன் கையில ஆயுதம் இருக்கு. உன் கிளை தேர் கிடையாது. கிடையாது. அவன் இடத்துல தேர் இருக்கின்றது. தேர் மேல ஏறி அடிக்கிறான் உன்னை. அடிக்கிறான் உன்னை. ஆனா இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா சொன்னா இந்த நாடு மட்டும் இல்ல, இந்த முடிக்குதான். முடியுதான். எவ்வளவோ இது இந்த ராஜாங்கெல்லாம் இதெல்லாம் நின்று ஜெயிக்கிறாங்களே. அவங்களுக்கு என்ன ஒண்ணு இல்லை. என்ன போறாங்க. ஆனா அவங்க சேருக்கிட்டாங்க. பதவி சேருக்குதான் ஆசை. பந்தமெனும் மனைவி மக்கள் வீடு தோட்டம் துறவு பணம் என்று சொல்லக்கூடிய மிகதியான பொருட்கள் எல்லாம் நாம பாரியில் வந்த போது எதுவும் வந்ததும் கிடையாது. பாடியில போனா தூக்கிட்டு போறது எதுவும் கிடையாது. கொண்டு போய் இதோ இந்த முடியவா இந்த மூலியாவை பிடிச்ச முடிய இவன் தலையில இருந்து என் தலைமையை எடுத்து வச்சுட்டான். இப்ப தர்மம் தான் இருக்குது. தர்மம் தான் இனிமேல் நிலைக்கணும். இந்த அதர்மம் அழிஞ்சு போச்சுன்னா இந்த தர்ம முடி எடுத்து தலைமையில வச்சுன்னா பீமனை அடிச்சுன்னா பீமன் செத்து போயிடுவானா. ஆனா இறந்துட்டா இந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க? எல்லாமே இருந்துட்டாங்களே பாவிகள், எல்லாருமே இருந்து போயிட்டார்களே. இப்ப இடம் கேட்கிற நேரத்தில் நான் இடத்த கூட கொடுத்துருவேன்னா உனக்கு விட மாட்டேன்னா சொல்ல மாட்டேன்னா நான் கொடுத்துருவேன்னா. நான் இந்த நாட்டை கொடுத்தேன் என்று சொன்னால் இந்த சண்டையை நிறுத்தி விடுவார். அவர்கள் செய்த சபதமெல்லாம் வீணாகிவிடும். அது மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் ரதகஜ துருகபதாதிகள் எல்லாம் ஆண்ட போது இந்த பாவி துரியோதனன் இந்த நாட்டை கொடுக்க கூடாதா? அப்ப இந்த உயிரெல்லாம் பெரியதல்ல, துரியோதனன் உயிர் மட்டும்தானா பெரியது என்று இந்த மக்கள் சொல்வார்கள். அதனால என்ன இந்த முடியுமானா தர்மம் முடி போய் ஐயா நீங்க சண்டை செய்யறது 2 பேரும் இது சரியான ஒரு இடம் கிடையாது. ஏன்னு கேட்டா துரியோதனனும் பீமனும் சண்டை செய்யும் போது பலராம சக்கரவர்த்தி வருகிறார். பலராம சக்கரவர்த்தி ஐயா பகவான வணக்கம். பலராம சக்கரவர்த்தி வரார். அப்போ பீமன் திரத்துவதை பார்த்து மரிமாவனை திரத்துறான்னு கோவம் வந்தது. ஆமா, அப்படி கோவம் வரும்போது கலப்பாயுதத்தை எடுக்கிறார். யார? கலப்பாயுதம். பீமனை கொன்னுள்ளான். நான் போய் குறுக்க நின்னு நடந்த கதையை பூரா சொன்னேன். பாண்டவர்களுக்கு துரியோதனன் இன்ன செய்தான்னு சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா கோபம் அவருக்கு தனிஞ்சு போச்சு. மறுபடியும் அப்ப சொல்றாரு பலராமர் அப்பா கண்ணா, துரியோதனன் ஒரு குடுத்து வச்சவன், அவன் ஒரு பேரரசன். அவன் சாவர இடத்துல நல்ல இடமா காட்டு. அப்பதான் சிவந்தக பஞ்சக மடு அங்கதான் போய் சண்டை செய்ய சொன்னாரு இந்த பகவான். யார? துரியோதனையும் அந்த
பீமனையும் பீமனையும். ஏன் கேட்டா அது சிவந்தக பஞ்சக மடு மடு ஒரு காலத்துல நான் பரசுராமனா பிறந்து ஒரு காலத்து ஜமதக்கினி மகாமுனிவருடைய சிரத்தை அறுத்து விட்டு யார் கார்த்திவீரியத்தின என் தாய் ரேணுகை 21 தரம் ஆரம்பித்து அழுதாள். அப்போ நான் சபதம் செய்தேன் 21 தலைமுறை சூரியகுலத்தை கருவறுக்கின்றேன். சூரிய குலத்தை கருவறுக்கின்றேன் அப்படி என்று அங்க போய் அந்த சூரிய குலத்தை கருவறுத்து என் தந்தைக்கு திலோதர்ப்பண கைங்கரியங்களை செய்தேன். அதனாலதான் அந்த ராஜாக்களை வெட்டி கொண்டு போய் அந்த குளத்துல விட்டபாரு அதுதான் சிகப்பாய் போச்சு. இன்னமும் டெல்லிக்கு போனவங்க போய் வந்து சொல்றாங்க இன்னமும் அந்த செவந்தக பஞ்சக மடு சிகப்பாதான் இருக்குது அப்படின்னு வந்தவங்க பார்த்தவங்க சொல்றாங்க நான் போகலப்பா. ஆமா உண்மையா என்ன உண்மையா? உண்மையாதான் இருக்குது. போனியா? ஓஹோ டெல்லிக்கு போயது. டெல்லிக்கு அந்த சண்டை ஏன்னா துரியோதனை இவ்வளவு ஆடுற ஆயிரக்கணக்கான துரியோதனை ஆடுற டெல்லியில போய் படுகொலை அடுத்த தாவ பாத்தீங்களா அப்படின்னு ஒருத்தர் படுகொலை தாவ பாத்தீங்களா சண்டை ஏற்றீங்களே அது ஆண்டத்தை பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாரு. அவர் ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரன் மூத்த தலைவர். அவர் அழைச்சிட்டு போனார். அழைச்சிட்டு போய் பார்த்து சரி அப்படியானா நீயும் அந்த வீமனும் இந்த இடம் உங்களுக்கு சரி வராது. உங்களுடைய கதப்பயிற்சி பயந்தவர்கள் பலராம சக்கரவர்த்தியில 2 பேருமே கத்துக்கிறீங்க. அதனால உங்களுக்கு தகுதியான இடம் சிவந்தக பஞ்சகம் மட்டும் போங்க. அவன் யாரு உனக்கு? உனக்கு பங்காளி. இப்போ நானே யாரு அவனுக்கு பங்காளி. அதான் அண்ணன் தம்பிங்க. ஆமா. இப்ப எங்களுக்கு சண்டை எதுக்கு வந்துருக்கு? எதுக்கு சண்டை எங்களுக்கு? மண்ணுக்கு சண்டை. அதான் வரப்பு தெரியுது. ஆமா. இப்ப அவன் சேர்த்தா யாரு தலை கட்டிக்கும்? நீ கட்டிக்குவ இல்ல நான் சேர்த்தா அவன் தலை கட்டிக்குவா. உங்களுக்கு இங்க புடுங்குற வேலையா? புடுங்குற வேலையா? வாரத்துக்கு தான் தயாரா இருப்போம். இரும்பு அடிக்கிற காலத்துக்கா ஈக்கு என்ன வேலை? இரும்பு அடிக்குது இந்த காலத்துல. நான் ஒரு ஆளு சம்மந்தி இல்லைன்னா உங்களுக்கு ஏற்ற மரியாதை. இப்ப இது முடிக்கிறதுக்கு வந்துட்டேன். ஆமா இது நேரம் ஆகுது. அதனால என்னோட சாஞ்ச பொழுதும் சமைஞ்ச பொண்ணும் நிக்காதான். சாஞ்ச பொழுதும் போய் அமர்ந்துருச்சுன்னா இருத்திக்கும். சமைஞ்ச பொண்ணை கொடுக்காத 10 வச்சுன்றான் அப்படியான் சேர்த்து போயிடும். உண்மைத்தானே? ஆமா. சமைஞ்ச பொண்ணு இதெல்லாம் உண்மையானதான் சொல்றேன். சாஞ்ச பொழுது அமர்ந்து போயிட்டா இருத்திக்கும். சமைஞ்ச பொண்ணு நான் கொடுக்க மாட்டேன் 10 வச்சும் வச்சு அது எடுத்துன்னு போயிடும். அதனால பொழுது போயிட்டா இந்த சண்டை நின்று போச்சுன்னா ஆள்றது நானு. எனக்கு தான் சரியாகும். இப்ப சண்டை போடணுன்ற. ஆமா நடரா போலாம். மலையின் உயரம் மலைக்கு தெரியாது. மலை உயரம் மலைக்கு தெரியுமா? தன் பலம் தடுக்க தெரியாது. ஒருத்தனோட மோதி பார்த்தா தான் தெரியும். இப்ப இவ்வளவு நாள் வரையில இவனுக்கு நான் பயந்து இருந்துட்டேன். இவன் என்ன அடிச்சிருவானா? சண்டை போட்டுருந்தீங்கன்னா அந்த இட்லி வெந்து வீணா போடும். அதனால உங்க 2 பேரும் உயிர் நிலை தெரிஞ்சு சீக்கிரம் எவனா செத்து யார் உயிர் நிலை எங்க இருக்கு அதை தெரிஞ்சு சண்டை போட்டாதான் சீக்கிரம் சாவுங்க. ஏன்டா ஒன்னும் உயிரோட இருக்கிறான்? உயிர் நாடி கழிச்சு அவன் அடிக்கிட்டே சாவட்டும். இடப்பையன் மனமரம் உயிர் நாடி அங்கே தொட்டு பேசாத. பல்லு பாயாது வீட்டு பாரு தொட்டு பேசாது. என் மாமன் பாவான கண்ணன் உரைத்த வார்த்தை பிரகாரம் சொன்னபடி ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியா பத்தினி பஞ்சாலி மீது ஆணையாக என் மாமா கோபால கண்ணன் சாட்சி
சாட்சியா சாட்சியா என் அண்ணன் தர்மம் மீது சாட்சியா சாட்சியா என் உயிரின சந்தோல பரம்பரை அறிய பெண்கள் திறமிடுகின்ற நெற்றிய பொட்டு அந்த பொட்டின் மையத்தில் இருக்கின்றது என்னுடைய உயிர்நிலை. இது சத்தியம் சத்தியம். இங்கதானா என்னடா இந்த நெற்றியில ஒரு அம்மாவுக்கு பொண்ணு உன் உயிர் எங்க இருக்கு? என் உயிர் சும்மா என் உயிர் ஆடி சொல்லணும்னா ரொம்ப தொலைவு போயிட்டு வரணும். உயிர் இருக்குதா? அதான் இங்க இருக்குது. இல்ல வேற எங்க இருக்குது? இந்த ஊரு இந்த பக்கமா எனக்கு தெரியும். ஊர் பக்கமா சொல்லு. போய் விழுப்புரம் போய் அது விழுப்புரம் திருவண்ணாமலை சென்னை விழுப்புரம் திருவண்ணாமலை சென்றம் ஊத்தங்கரை மீண்டும் அப்படியே வேலூர் போய் சென்னைக்கு தாங்க. ஆமா போய் ஆமா இங்க 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 நான் உங்களுக்கு காஞ்சிபுரமா செய்யணும். காஞ்சிபுரம் அதெல்லாம் தூக்கி வந்து இந்த படம் ஏறி இப்படி வந்து வலது பட்சம் ஒருத்தர் தலையில என்னவாங்க அறுவை தப்பு. ஆனா இந்த வலது பட்சத்துல இருக்குது ஒரே ஒண்ணு. ஆனா நான் இப்ப தவறவே மாட்டேன், சொல்லி தவற மாட்டேன். முன்னா என்னை நீ அடி, உன் அடிக்கு தப்பிச்சு பிழைச்சிருந்தா மீண்டும் நான் அடிக்கிறேன். அந்த போயிட்டு வச்சேன் உண்மையாவே ஸ்கூத்துல கல்லாடிச்சுன்னு பாவி 57 67 வித்தியாசங்கள் ஒன்னும் தப்பு. அதனால இப்ப நான் என்ன சொன்னேன், எதில் விட்டேன்? ஆமா இப்போ உன்னை அடிக்க சொன்னேன். ஆமா பலமா என்ன ஒரே அடி அடிச்சா அடி என்ன நல்ல பலசாலியா இருந்தா ஒரு அடியில் விழுந்திருப்பேன். அவனா காய்கறியை தின்னு உடம்புல வல்லம் சக்தி இல்லாத பையன் அம்மா ஆச்சுன்னு தரணும். சொன்ன சொல் தவறானவன் மனுஷன் உக்கார அடிக்கிறான். அப்பண்ட கூலி ஒழுங்கா போடுறேன். சரி நீங்க பாரு கூட கொஞ்ச நாளும் சாமி வைக்கிறேன். ஆமா ஆமா சரி நாடகத்தையே சொல்லியிருந்தா யாரும் பாருங்க. அடிப்பேன் யாவனே பிமா உன்னை அடிப்பேன். செத்து போச்சானா? சாகுட்டும் சாகுடாப்பா. வேற பட்டமாவே பார்த்துக்கிறாங்கப்பா. ஒரே நிமிஷம் இரு அவர் வந்தவரா நாய் அர்ஜுனா மாமா நாய் அர்ஜுன் மாமா நாய் அர்ஜுனா மாமா பாரா வீமா நாய் அர்ஜுனா சொல்ற மாமா பாரா வீமா
உன்னுடைய அண்ணன் அர்ஜுனா, சொல்லு மாமா. உன்னுடைய அண்ணன் பீமன் பீமன். சண்டை செய்தது. பாரு அர்ஜுனா, பாரு பீமா, கேள்றா அர்ஜுனா, பாரு பீமா, உன் அண்ணன் சபத சண்டை செய்தது. இப்படி பாருடா, ஏ பீமா அப்படி பாரு. சபாஷ் சபாஷ் சபாஷ். மாமாடா போறான். இப்போ துரியோதனுடைய தலைரேகை அது அழிந்து விட்டது அப்படின்ற ஒரு காரணம். உங்க கையில நீங்க உங்க கையில உண்டான காணிக்கை அந்த மடி மேல போட்டீங்கன்னா அப்போ அந்த தனரேகை உங்களுக்கு சேர்ந்து விடுமா? பூலோகத்துல எந்த உலகத்திலும் ஆமா வேற யார் சிவபெருமானுக்கு கிடையாது. ஆமா தனராக படைத்தவங்க ஒரே ஒரு ஆளியான வந்தான். அதனால உங்க கரத்துல மலை போல குவிந்து விடும். மலை போல சாஞ்சுட்டா உங்க கையில உண்டான காணிக்கை அந்த துரியோதன மடி மேல எல்லாம் போடுங்க ஐயா. வேஸ்ட் தும்பி எடுத்தாரலாம் 18 நன்றா அன்பிற்குரிய மதியாக்குரிய தம்பி சந்திரன் இந்த அடியனுக்கு 1 ரூபாய் சன்மானம் வச்சிருக்கிறார். அன்னவருக்கு அவர் 1000 படத்துல நான் சோதி என்ற கண்மை ஒன்று கொடுக்க 1 கோடி பெரும் வந்து பெருமான போடுங்க வந்து போடுங்க. ஆமா வந்து போடுங்கம்மா. நாங்க உங்க கையில உண்டாந்து போடுங்க, அவர் மடியில போடுங்க. 5 10 100 என்ன இருக்க போடுங்க, ஏதோ இருக்கிறது போடுங்க. ஓய் அப்படி சில்லறை இல்லனா 1 கிராம் 1 கிராம் போடு. ஆமா இப்பா கொஞ்சம் வாங்க படுங்களா. எப்ப நான் சரி சரி அப்ப இதோட முடிச்சிருந்தேன். அந்த படுகத்தை முடிச்சுப்போம். ஆமா 18ஆம் சண்டை நாடகத்தோடு முற்றிட்டு நாடகத்தை கண்டு கழித்து நிவர்த்தும் அந்த திரௌபதி அம்மன் அருள் பெற்று எல்லோரும் இன்புற்று வாழ பிரார்த்தித்து நாங்கள் இன்று இரவு நாடகம் பிடாரம்பட்டி அணைக்கட்டு மருந்து திருக்கோயில் பக்கம் பிடாரம்பட்டி போகிறோம். நாடகம் முடிஞ்சு வச்சு கை தட்டு நாடகம்